இப்போ நீங்கள் பார்க்குறது 2026 மாடல் டிவிஎஸோட என்டார்க் 150 அப்படிங்கிற இந்த ஒரு இந்தியாஸ் நம்பர் 1 ஹைப்பர் ஸ்போர்ட் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லுக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறது நல்லாயிருக்கு. இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 4 ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் செக்ஷனில் இருக்குது. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டயர் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 12 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் செக்ஷன் நல்லா இருக்கு. சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் யூனிக்காக இருக்குது, நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு லுக்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடல், அதாவது உங்களுக்கு டிஎஃப்டி ப்ளஸ் எல்சிடி கிளஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி எர்கனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் கவுலிங்கில் 150 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட் ஸ்கூட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0 to 60 வெறும் 6.3 செகண்ட்ஸில் உங்களால் வந்து கொண்டு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிட்டி கம்யூட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிரேக் லிவர்ஸ் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 150cc ஒரு ஸ்கூட்டருங்க. நம்ம நிறைய மேக்ஸி ஸ்கூட்டர்ஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹீரோவோட மேக்ஸி ஸ்கூட்டர் வந்து இருக்குது. அண்ட் நிறைய ஸ்கூட்டர்ஸ் இருக்குங்க, எமஹாவோட ஏராக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கூட்டர் இருக்குது. பட் நம்ம இந்தியன் பிராண்டில் ஒரு நல்ல ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி ப்ளஸ் எல்சிடி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது எரியுதா அப்படிங்கிற இண்டிகேஷன் பார்த்துக்க முடியும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அதோட இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்துக்கலாம். ஃபியூல் லெவலாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாப் ஸ்பீடு, லேப் டைமர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மியூசிக் கண்ட்ரோலும் வந்து உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு பெஸ்ட்டான கிளஸ்டர், நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. இதை நேவிகேட் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாஸ் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரன் ஸ்விட்ச் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாஸ் ஸ்விட்ச் எல்லோ கலர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் அண்ட் ஆஃப்க்கு வந்து தனியாக ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. மோட் மாற்றுறதுக்காக ஸ்ட்ரீட் அண்ட் ரேலி அப்படிங்கிற 2 மோட் இருக்குது, ரோடு அப்படிங்கிற 2 மோட் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹசார்ட் வார்னிங் லேம்ப் இருக்கிறதுனால அதோட ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்விட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் ஸ்கூட்டர். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லிட்டர்ஸில் உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ளவ் பாக்ஸ் தான். மொபைல் ஃபோனோ, கேபிள், சார்ஜர் ஏதாவது நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் ஃபுட் ஏரியா, அதாவது அந்த ஃபுட் பேட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேசிங் ரெட் கலர். இதில் உங்களுக்கு என்டார்க் அப்படிங்கிற அந்த ஒரு நேம் வந்து எம்பலமாக கொடுத்துருக்காங்க சைடில். அண்ட் கிராப் ரீல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட்டை பொறுத்த 765 mm வந்து சீட் பார்த்தீங்கன்னா லென்த் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டில் உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஸ்டிச்சஸ் இருக்கிறதுனால ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ரெட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் பைக் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 5.2 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 5.8 லிட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியும் பெருசாக இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எல்இடி டெயில் லைட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. லுக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்குது. சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெயில் செக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எம்பலமாக பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் என்டார்க் அப்படிங்கிற அந்த நேம் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓவராலாகவே இந்த பைக் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சூப்பர்வான காம்பாக்டான எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல எக்ஸாஸ்ட்னே சொல்லலாம். அண்ட் சீட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல சீட் இருக்கு. அண்டர் சீட் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு 21 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் நமக்கு போதும் போதாது அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. வைல் டிரைவிங் நீங்கள் சிட்டிலேயோ எமர்ஜென்சிக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த சீட் அண்டர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஃபியூல் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் எல்லாமே அண்டர் சீட்டில் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக தான் வந்து ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே வந்து உங்களுக்கு பெரிய டயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான டயர் அப்படின்னே சொல்லலாம். சஸ்பென்ஷன் செட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலரில் கொடுத்தது அந்த லுக் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பெரிய டயர் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 12 இன்ச் வீல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஹைப்பர் மாடல், அதுவும் ஒரு 150 சிசி இன்ஜின் இருக்கக்கூடிய மாடல் அப்படிங்கும்போது நமக்கு டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஒரு டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149.7 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 3 வால்வில் இருக்குது. 13.2 ஹார்ஸ் பவரும் 14.2 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மைலேஜுமே உங்களுக்கு அரௌண்ட் 40-45க்கும் மேலே உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரால் மைலேஜ் கொடுக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக இன்றைக்கி இந்தியாவில் ஒரு நல்ல ஸ்கூட்டர், நான் ஒரு நல்ல ஸ்கூட்டர் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட் மாடல் ஸ்கூட்டர் வாங்கணும், ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட் அப்புறம் இல்லாட்டி ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வேணும், சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ஒரு யூனிக்கான டிசைனில் வேணும்னா நீங்கள் இந்த மாடலை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஆர்எல்ஸுமே பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுலேயே உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ண உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் என்டார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் ஆப் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் வந்து கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஐகோ அசிஸ்ட் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது. அண்ட் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு 3 கலர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கிரே, ரெட், பிளாக் அப்படிங்கிற நிறைய இந்த ஒரு 3 காம்பினேஷன் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 155 mm தான் கிரவுண்ட் கிளியன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓவரால் வெயிட்டுமே ஒரு 112 கிலோகிராம் தான் இந்த ஸ்கூட்டரோட வெயிட்டுமே இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. நல்ல சீட்டோட அந்த ஒரு லென்த் இருக்குது. ரைடர் பில்லியன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். கிராப் ரேல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிட் கிராப் ரேல்ஸ் இருக்கிறதுனால சூப்பரான காம்பேக்ட் அண்ட் கம்ஃபர்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ரைட்டாக நீங்கள் இந்த மாடலை வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம். சிட்டியில் ஓட்டுறதுக்கு அந்த எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட் மாடல் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவிஎஸோட என்டார்க் 150 நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்குது, அண்ட் உங்களுக்கு டிஜிட்டல் எல்சிடி அண்ட் டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல மைலேஜ், அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீடுமே கிடைக்கும். 0 to 60 வெறும் 6.3 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 5.8 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் 100 ஸ்டோரேஜ் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல 2 லிட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்கூட்டரை பார்க்கும்போதுமே ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். இந்த ஸ்கூட்டரில் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் இருக்கு. அண்ட் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பிளாக் அவுட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் இருக்கு. சிட்டியில் டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டும் இருக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம பயப்படாம இந்த ஸ்கூட்டரை வந்து சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டலாம். ஹைவே ரைடிங்கும் இந்த ஸ்கூட்டர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 150 சிசி 3 வால்வ் இன்ஜின் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு வந்து டிவிஎஸோட ஐகோ அசிஸ்டும் வந்து கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இதோட பவர் அண்ட் டார்க் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைடை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் டிஸ்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெஸ்ட்டாக இந்த என்டார்க் 150 கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த என்டார்க் 150 பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.